வெல்கம் எவ்ரிவான். நான் சபரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அமானுஷ சம்பவம் என்னன்னா, கடலூரில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்தில் ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் போகக்கூடாத இடத்துக்கு போய் அதனால் நடந்த அமானுஷ சம்பவம் தாங்க இந்த சம்பவம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் த்ரில்லிங் மற்றும் சஸ்பென்ஸ் குறையாமல் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதே மாதிரி அமானுஷ சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையிலே நடந்துருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஆகும், அப்படி இல்லைனா டைப் பண்ணியோ சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலூரில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரன் அப்படின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க அனுப்புனாரு. இந்த சம்பவம் சந்திரனுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கும் கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் ஒரு பங்கு இருக்குங்க. ஆனால் இவரோட ஃப்ரெண்டு ஆட்டோ டிரைவருங்க, அவர் பேர் சேகர். அவருக்கு நடந்த அமானுஷ திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலூரில் ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த பாலத்தை தாண்டி யாரும் நைட்டு 10 மணிக்கு மேலே போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப சந்திரனும் சேகரும் நைட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்து சும்மா கதை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கதை பேசிகிட்டு இருக்கப்ப சந்திரன் வீட்டில் இருந்து ஒரு கால் ஒன்று எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. அவர் சேகர்கிட்ட நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருங்க. அந்த சமயத்தில் சேகருக்கு ஒரு சவாரி ஒன்று வந்திருக்குங்க. அதாவது என்னென்னா, அந்த சவாரி அந்த பாலத்தை தாண்டி கொண்டு போய் விடுற மாதிரி தாங்க இருந்திருக்கு. இவரும் அந்த சவாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாலத்தை தாண்டி கொண்டு போய் விடுறாருங்க. அவர் பாலத்தை தாண்டி கொண்டு போய் விடுறப்ப மணி ஒரு 9:30 மணி இருக்குங்க. ஆனால் அவர் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றப்ப 11:30 இருக்குங்க. இவர் கரெக்டாக அந்த பாலத்துக்கு வரும்போது ஒரு பொண்ணு ஒன்று சின்னோண்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்துருக்குங்க. இவர் என்னடா இது, இந்த டைமில் யாருமே அந்த பாலத்தை தாண்டி போக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, உள்ளூரில் இருக்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, எதுவும் வெளியூராக என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, ஏமா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அந்த பொண்ணும் நான் இந்த இடத்துக்கு போகணுண்ணா அப்படின்னு சொல்லியிருக்குங்க. பொண்ணே இவர் சரி நான் போகிற வழி தான் ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டாருங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறுறப்ப, அண்ணா நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்குங்க. இவரும் அந்த பொண்ணு கை குழந்தைய வச்சுருந்ததுனால சரி பால் கொடுப்பாங்க போல், அதனால பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிம்மா ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லி இவரும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் ஓட்ட ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கப்பயே ஃப்ரண்ட் மிரர்லேருந்து யதார்த்தமாக பின்னாடி பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அதிபயங்கர அமானுஷ சம்பவம் தாங்க அந்த இடத்துல நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, பின்னாடி இருந்த அந்த பொண்ணு அந்த குழந்தைய 2ஆக பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துருக்குங்க. இதை அவர் பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாருங்க. அதிர்ச்சியாகி இவருக்கு ஹார்ட்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பயத்தை வெளில காட்டிக்கவே இல்லை. இவர் நார்மலாக ஆட்டோ ஓட்டிட்டு போகிற மாதிரி அப்படியே எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ரண்ட் மிரரை பார்க்குறாருங்க. அப்புறம் ஃப்ரண்ட் மிரரை பார்க்குறப்ப பின்னாடி அந்த குழந்தையும் காணோம், அந்த பொண்ணையும் காணுங்க. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, ஒன்றுமே இவருக்கு புரியவே இல்லைங்க. சரின்ட்டு இவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு ஆட்டோலாம் நிப்பாட்டி போட்டு இவர் சாப்பிட கூட இல்லைங்க, போயிட்டு தூங்குறதுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் சந்திரனுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வருதுங்க. என்னன்னா, உன்னோட ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டுவான சேகர், அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வருதுங்க. இவருக்கு ஒரே பேரதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. என்னடா அது, நைட்டு நம்ம நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் வீட்டுக்கு வந்தேன், எப்படி என்ன ஆச்சு என்ன எதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பங்க. அவர் எப்படி இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குன்னா, ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவர் வாலிபர் தாங்க. அவரோட வயசு ஒரு 30 தான் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பர்சன் தான் அவர். ஆனால் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குங்க. சேகரோட வீட்டில் உள்ளவங்க இருக்கும், அவங்களோட குடும்பத்துக்குமே இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி மர்மமாக தாங்க இருந்திருக்கு. அவங்களும் ஹார்ட் அட்டாக் தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க. சேகர் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரனோட கனவுல சேகர் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்காருங்க. அதாவது என்னன்னா, கனவுல நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அந்த மாதிரி இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காருங்க. இவரும் ஒரு 1-2 தடவை தட்டி கழிச்சிருக்காருங்க. நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் இறந்ததுனால இந்த மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இவர் தட்டி கழிச்சிருக்காருங்க. ஆனால் இது நாளடைவில் ரொம்ப அதிகமாகி இவரால் காலையில் வேலையை பார்க்க முடியலங்க. நைட்டு ஃபுல்லாக இவருக்கு தூக்கமே சுத்தமாக இல்லை, வேலையே இவரால் சுத்தமாக பார்க்க முடியலை. அதனால் இவர் ஒரு சாமியாரை போய் பார்த்து, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இறந்துட்டான், ஆனால் என்னோட கனவுல உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க. அந்த சாமியாரும் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அமாவாசை அன்னைக்கு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவரும் அந்த சாமியார் சொன்ன பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு அந்த சாமியாரை வீட்டுக்கு அழைச்சிருக்காருங்க.
அந்த சாமியார் சந்திரனோட வீட்டுக்கு போயிட்டு சில பூஜையெல்லாம் செஞ்சுருக்காருங்க. அந்த மாதிரி பூஜை செஞ்சப்ப சேகரோட ஆத்மா வந்து நேராக சந்திரனோட உடம்புக்குள்ளே வந்துருச்சுங்க. உடம்புக்குள்ளே வந்து அந்த சாமியார் வந்து எதுக்காக அவனோட கனவுல வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சேகரோட ஆத்மா என்ன சொன்னிச்சு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சவாரி ஒன்று வந்துச்சு. அந்த சவாரியை நான் கொண்டு போய் விட்டுட்டு அந்த பாலம் வழியாக தான் நான் வந்து ரிட்டர்ன் வந்தேன். அந்த மாதிரி ரிட்டர்ன் வர்றப்ப ஒரு பொண்ணு வந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றுச்சு. நானும் அந்த பொண்ணை வந்து ஆட்டோவில் வந்து போகிற வழி தான் அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த கை குழந்தைய பிச்சு தின்னதை வந்து நான் வந்து கண்ணாடி வழியெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் மறுபடியும் பின்னாடி பார்த்தப்ப அந்த கை குழந்தையும் காணோம், அந்த பொண்ணையும் காணோம். ஆட்டோவை நான் வீட்டில் நிப்பாட்டிட்டு நான் போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டு நைட்டு வந்து எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. அப்போ நான் முழிச்சு பார்த்தப்ப ஃபேன் கம்பியில் வந்து அந்த குழந்தை வந்து தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன். அப்பயுமே இது வந்து என்னோட பிரம்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா நான் அந்த பாலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பார்த்ததுனால என்னோட பிரம்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வந்து படுத்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப என்னோட நெஞ்சில் யாரோ அமுக்குன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து என்னால் கத்தவும் முடியலை, என்னால் ஏந்திரிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் நான் கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப அந்த பொண்ணு தான் என்னோட நெஞ்சை பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தது. அதாவது அந்த பாலத்தில் நின்று அந்த பொண்ணு தாங்க இவரோட நெஞ்சை பிடிச்சி அமுக்கிட்டு இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை இவரை வந்து அமுக்கி இவர் வந்து மூச்சு திணறி அந்த இடத்துல இறந்து போயிருக்காருங்க. இதை வந்து சந்திரனோட உடம்புல இருந்து சேகரோட ஆத்மா அப்படியே அந்த சாமியார்கிட்ட வந்து சொல்லியிருக்குங்க. அந்த சாமியார் எதனால் வந்து அந்த பொண்ணு உன்னை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லி சேகரோட ஆத்மாட்ட வந்து கேட்குறாருங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தில் இந்த மாதிரி கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. அப்போ வந்து இவர் வந்து ஆட்டோவில் போகிறவர் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செஞ்சுருக்காருங்க. அதாவது சேகர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செஞ்சுருக்காருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு வந்து கையில் இருந்த குழந்தைய தவறுதலாக கீழே பாலத்தை தாண்டி கீழே போட்டிருக்குங்க. கீழே தண்ணி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த குழந்தை கீழே விழுந்ததுமே இந்த பொண்ணும் வந்து குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிருச்சுங்க. கீழே குதிச்சதும் இவர் சந்திரனுக்கு என்ன பண்ணுறது என்னன்னே புரியலைங்க. 2 பேரும் ஆற்றுல மூழ்கியே இறந்துருக்காங்க. இவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆட்டோ எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஊர் மக்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல், அதனால வந்து கீழே வந்து கை குழந்தையோட குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு தாங்க சந்திரனை வந்து பழி வாங்கியிருக்கு. இதை அந்த ஆத்மா வந்து சாமியார்கிட்ட சொன்னதும் அந்த சாமியார் என்ன சொன்னார்னா, நீ பண்ண தப்புக்கு வந்து தண்டனை உனக்கு கிடச்சிருச்சு, எதுக்காக சந்திரனை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கேட்டிருக்காருங்க. அந்த ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எப்படி இறந்தேன்னு என்னோட குடும்பத்துக்கே வந்து தெரியலை, அவங்களே ஒரு மர்மமாக தான் நான் இறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக்ல நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து இதனால தான் அந்த பொண்ணு தான் என்னை வந்து கொன்னது, பழி வாங்கினது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட வந்து அந்த ஆத்மா வந்து சொல்லியிருக்குங்க. உடனே அந்த சாமியார் என்ன சொன்னார்னா, நீ செஞ்ச தப்புக்கு வந்து உனக்கு வந்து கூலி கிடச்சிருச்சு, நீ வந்து சந்திரனையெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆத்மாட்ட வந்து சத்தியத்தை வாங்கி இவர் சந்திரன் உடம்புல இருந்து அந்த ஆத்மா வந்து விலக்கி விட்ருக்காருங்க. இதை வந்து அந்த சாமியார் வந்து சந்திரன்கிட்ட என்ன நடந்துச்சோ அதை வந்து அப்படியே சொல்லிட்டாருங்க. அவர் எப்படி இறந்தாரு, அவர் என்ன பாவம் பண்ணாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. சந்திரன் இந்த சம்பவத்தை வந்து நம்மள்கிட்ட அப்படியே சொல்லிட்டாருங்க. அதாவது என்னன்னா, அவன் பண்ண தப்பால் 3 உயிர் போயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பம் இன்னும் வறுமையில் வாடிட்டு இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து சந்திரன் வந்து முடிச்சிட்டாருங்க. நம்மளும் இந்த கதையை வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாங்க. இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது அமானுஷ சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ அப்படி இல்லைன்னா டைப் பண்ணியோ சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு அமானுஷ சம்பவத்தில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சபரி.